பேக்கை கொடு. கிளம்பவா? எதுக்குடா இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டிலு? அடிக்கிற வெயிலுக்கு இதுவே பத்தாது. ஓகே பாய். சரி, இன்னைக்கு என்ன கமிட்மெண்ட்டு? ஆஸ் யூஷுவல் தாண்டி. ஏய் ஹாய். ஹாய்டா. இப்பதான் வந்தியா? ம், கிளாஸ்க்கு போலாமா? போலாம். யார் இவன்? அவன் பாட்டுக்கு வந்தான் கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். இவனும் ஒரு பாய் கூட சொல்லாம போறா. சரி, கிளாஸ் மட்டும் இருப்பானா இருக்கும். கிளம்புவோம். தர்ஷினி, எவா தர்ஷினி? தருணம்மா, இந்த சத்தம் போடுறோம், யாரையுமே ஆளக்கானா. வீட்டில் இருக்காங்களா இல்லையா? வீட்டெல்லாம் திறந்து போட்டு எங்கே போயிருக்காங்க? வாங்கக்கா. எங்கம்மா வீட்டெல்லாம் திறந்து போட்டு எங்கே போனீங்க? எங்கேயும் போகலக்கா, இங்கே தான் இருக்கோம். வெளியே யாரையும் காணாமே, அதான் கேட்டேன். உங்கள் அத்தை இந்த திண்ணையே கெடின்னு இருப்பாங்களே, ஆளக்கானா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கக்கா, அதனால இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம். அத்தை படுத்திருக்காங்க. சரி, உட்காரு. இருக்கட்டும்க்கா. அட உட்காருக்கா. வாழ்த்துக்கள் தர்ஷினி. எதுக்குக்கா? எல்லாம் எனக்கு தெரியும்டி. நான் தான் உன் மாமியாருக்கே சொன்னேன். என்னதுக்கா? நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே? இல்லைக்கா. என்னடி சொல்கிறவா? ஆமாக்கா, அது லோ ப்ரெஷரா, அதனால் மயக்கம் வந்திருக்கு. ஃபுட் பாய்சன் ஆனனால வாமிட் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. அச்சோ, சரி விடு. அதுவும் நல்லதுதான். இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு. ஒரு வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கலக்கா. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்க்கா. அதுவும் சரிதாண்டி அம்மா. சரிக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, நான் போட்டுமா? சரி போடியம்மா. சேர்த்த பேசலான் தான் வந்தேன். அதான் உன் மாமி தூங்குதுங்கிறியே. வரேண்டி, உங்கள் அத்தை எந்திரிச்சா சொல்லு வந்தேன்னு. கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா. சரி, கிளாஸ்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு? குட். உனக்கு எப்படி போச்சு? போரா தான் எப்பவும் போல. சரி, பேக்லாம் எடுத்துட்டு வர மாட்டியா காலேஜ்க்கு? எதுக்கு? அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க தான் அதெல்லாம் தூக்கிட்டு வரணும். அதுவும் சரிதான். சீனியர்னா ஒரு கெத்து இருக்கணுமா? ஓகே, காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போற? தெரியல. ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ற ஐடியா இல்ல? அதெல்லாம் இல்ல. வேற என்ன ஐடியா இருக்கு? கோ வித் ஃப்ளோ தாமா. இப்படிலாம் இருந்தா லைஃப்ல முன்னேறவே முடியாது. முன்னேறி என்ன பண்ண போறோம்? இருக்கிறது ஒரு லைஃப், ஜாலியா இருக்கணும். சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். ஏய், இப்படிலாம் இருக்குது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. திருந்தவே மாட்டே நீ. போறேன்னு சொன்னும் போல. சரி, மனுஷனே இல்லை வேணாம். திட்டுறத கொஞ்சம் அங்க தள்ளி போய் திட்டுமா, நல்லா காதுல கேக்குது. உம்மி, எவ்வளவு நேரம் உனக்கு மட்டும் காலேஜ் விடுறதுக்கு? எல்லாரும் காலேஜ்ல இருந்து போயிட்டாங்க. ஏய், பைக்கை ஸ்டார்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் சொல்லு. இப்போ கூட்டு போறியா என்ன? அகராதி அவ்வளவும். சரி, மார்னிங் ஒரு பையன் அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தால, ஆமா. நீ பாட்டுக்கு என்கிட்ட ஒரு பாய் கூட சொல்லாம போற. ஓஹோ, இனிமே கொண்டாந்து விடுறதுக்கு தேங்க்ஸ் பாய், அதெல்லாம் சொல்லிட்டு போறேன். சரியா? அப்படி சொல்ல பூமி. யார் அப்படி? அந்த பையன் யார்? உன் கிளாஸ்மேட்டா? யார் இருந்தா உனக்கு என்ன? உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா? அப்ப சொல்ல மாட்டியா பூமி? அவசியம் இருந்தா கண்டிப்பா சொல்லுவேன். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் பூமி இப்படி பேசுற? பின் என்ன, ஒரு பர்சன் பத்தி நானே சொல்லணும்னு இருந்தா சொல்லுவேன். சும்மா அவன் யாரு என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்போ நீ பைக்கை ஸ்டார்ட் பண்றியா? நான் இறங்கி போவா? பூமி, நாளையில இருந்து உங்க அண்ணனே கொண்டாந்து விட சொல்லுமா. ஓ, அப்ப நீ சந்தேகப்படுற? இல்லம்மா, நான் 2 நாள் வெளியூர் போறேன், அதுக்காக சொன்னேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு இல்ல பூமி. உனக்கு எப்படி பர்சனல் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் பர்சனல் இருக்கும். அப்ப நான் யாரோ? உனக்கு எப்படி அந்த விஷயத்துல நான் யாரோவோ அதே மாதிரி தான் எனக்கும் நீ இந்த விஷயத்துல யாரோ. ஓஹோ, என்னடா யாரோ வராங்கன்னு காலையில எங்களை இப்படி கிளம்பி நிக்க வச்சிருக்க? எவ்வளவு நேரம் நான் நிக்கிறது? வந்துகிட்டே இருக்காங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. யார் வரானாச்சும் சொல்லுடா. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அம்மா, அண்ணா மட்டும் இன்னொரு தடவை மாப்பிள்ளை கிப்லன்னு பார்க்க கூட்டு வந்தானா டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோ. அப்புறம் அந்த மாப்பிள்ளை மண்டையவே உடச்சு விட்டுருவேன். நீ வேற கம்முன்னு இருடி. வாங்க வாங்க. வரேன் தம்பி, வரேன். ஐ மாமா. மாமா வாங்க மாமா. வரேம்மா சத்யா. வாங்க சார், உட்காருங்க. அம்மா பத்தியா யார் வந்திருக்கானே? பார்த்தேன்டி, பார்த்தேன். வாங்க தம்பி. வரேன்க்கா. உட்காருங்க. வாங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை. வரேன் மச்சான், இப்பதான் சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க போங்க. வாங்க தம்பி. வரேன் த. வாங்கக்கா. வாமா. வரேன். இத வாங்கிக்கோங்களேன் வந்து. எதுக்கு தம்பி இதெல்லாம்? பரவாயில்லக்கா, அன்னைக்கும் வெறுங்கையோட வந்துட்டோம். இன்னைக்கு தான் கல்யாணமே பேசி முடிவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் வெறும் கையோட வந்தா நல்லா இருக்காதுல்ல. டேய் வாடா, வந்து வாங்கிக்கோ. சரிம்மா. டேய் தம்பி, இரு அதை சத்யா கையிலே கொடுத்துட்டோம். அதுவும் சரிதான். சத்யா வாமா, வந்து வாங்கிக்கோ. இந்தாம்மா என் வீட்டு மருமகளே. தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் மாமா.
எதுக்குமா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு முறைமா? ம். சத்யா போய் கட்டிட்டு வாமா. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. நாங்கள் ஒரு முறைக்கு தான் கொண்டாந்து கொடுக்கணுமேன்னு கொடுத்துருக்கோம். பரவாயில்ல அத்தை, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடவா? இல்லைம்மா சத்யா, அதெல்லாம் வேணாம். அதை வச்சுட்டு நீ உட்காரு. சரி த, நீங்கள்லாம் உட்காருங்கம்மா, குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். சத்யா இப்போ இந்த சேலையை மாற்றிட்டு வாம்மா. சரிம்மா. சம்மந்தியம்மா, நீங்களே அந்த பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டுருங்களேன். சரிம்மா. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கே. டேய் சும்மா இருடா. எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் அத்தை. எடுத்துக்கோங்க. சார் டேட் எதுவும் குறிச்சிருக்கீங்களா? மறுபடியும் வந்ததுல இருந்து சார் சார்னே கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க. சாரி மாமா. குறிச்சிருக்கு தம்பி. அடுத்த மாசம் 15ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. வளர்பிறை முகூர்த்தமா இருக்கு. அன்னைக்கே வச்சுக்கலாமா இல்ல வேற எதுவும் நாள் குறிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறமும் 2 முகூர்த்தம் குறிச்சிருக்கு பாருங்க, சீட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாள்ல எது உங்களுக்கு தோதுப்படுதோ பாப்பாட்டையும் கேட்டு கலந்து பேசிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. வாவ், இது சத்யா தானா? போங்க. ரொம்ப அழகா இருக்க சத்யா. தேங்க்ஸ் அத்தை. அந்த பூ தான் அந்த சடைக்கும் நல்லாவே இல்லை. வேற மாதிரி தலை பின்னிருக்கலாம்ல தா? 2 நிமிஷம் தே, வேற மாதிரி பின்னிட்டு வந்துடுறேன். இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல. பேசிட்டு இருங்க மாமா, வந்துடுறேன். கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் துணி எடுக்க போகிறதுக்கு ஒரு நாள் பார்த்து சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்குறதுக்கே. சத்யாவுக்கு இப்படி ஒரு வரணமையுமான்னு எதிர்பார்த்ததில்ல. அவள் என்னதான் வீட்டில் ஒத்த பிள்ளையா இருந்தாலும் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம். ஒன்றும் தெரியாது, சமைக்க கொள்ளலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ எப்படி இருக்கு? ஐயோ மா, அவளை பார்க்க ஒன்றை மாதிரியே இருக்கால. அப்படியே என்ன மாதிரியே இருக்குமா நீனு. அதனால தான் ராகுல் அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான் போல. என் கண்ணே பற்றும் போல. அவள் அழகா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நாள் பார்த்துட்டு சொல்லுங்க. டேய் ராகுல், உன்கிட்ட தானே அந்த சீட் இருக்கு, அதை தம்பிகிட்ட எடுத்து கொடுத்துட்டு வா. ம் சரிங்கப்பா. வரேன் தம்பி. அக்கா போயிட்டு வரேன். இந்தாங்க மச்சான், இந்த சீட்டில் தான் டேட்லாம் குறிச்சிருக்கு. சரி மாப்பிள்ள. அப்போ நான் வரட்டுமா? வரேன் தே. போயிட்டு வாங்க. மருமவளே, உனக்கு தலைக்கு குளிக்கிற நாள்லாம் பார்த்துக்கிட்டு அதில் 3 டேட் குடிச்சிருக்கு. அதில் ஏதாவது ஒரு நாள் நீ பார்த்துட்டு அண்ணன்ட்ட சொல்லு, சரியா? சரிங்க தே. அப்போ நான் வரேன். போயிட்டு வாங்க தே. வரேன் சம்மந்தி. வரேன் தம்பி. போயிட்டு வாங்க. ஏ அப்பா, இது அம்மாவளா? பெரிய மனுஷி மாதிரி இருக்காளே. நீ வேற சும்மா இருமா. ஏன்டி இவ்வளோ சலிச்சுக்கிற? அவர் என்ன அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு? அதுக்கா இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்க? எல்லா பசங்களும் அப்படிதான் நினைப்பாங்க, அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் தான். அதுக்கு நீ சந்தோஷம் தாண்டி பண்ணும். அப்படியாம்மா? என்ன மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? இப்படி இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்தாம்மா டேட் இதில் இருக்கு, பார்த்து சொல்லு. நான் சொல்கிறேம்மா, நீ போ. என்ன சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. எதுக்கு வர சொன்ன? பேசலாம் தான். வர சொல்லிட்டு நீ ஆடி அசைஞ்சு வர. அப்புறம் ஏய் எதுக்கு நீ வர சொன்ன? என் மேலே இன்னும் கோவமாவா இருக்க? உன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? அடடா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என்னோட வருங்கால கணவர் நீங்க தானே. ஓ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன்? உங்களுக்குன்னு பர்சனல் இருக்குமே, அதில் நான் தலையிடக்கூடாதே. ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னா அதெல்லாம் கேட்கலாமே. கேட்கலாமே. ஏய் என்னன்னா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? சேச்சே, பைத்தியக்காரன் தான். வந்தேன்னு வச்சுக்க, சிவகுடிக்கு எல்லாம் பிஞ்சிரும் பார்த்துக்கோ. அடி பாப்போம். சரி எங்க ஓடுற? ஏய் பேசணும் தாடி வர சொன்ன. உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்க லூஸ் மாதிரி. சரி சரி, ரொம்ப கோவப்படாத. அந்த பையன் யாரும் இல்லை, என்னோட காலேஜ் சீனியர். ஓகேயா? ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு சீனியரை இதாக போட்டிருக்காங்க இன்சார்ஜா. எதுக்கு? கல்ச்சுரல்ஸ் வரப்போகுது, அதனால தான். காலேஜ் ஜாயின் பண்ணி என்ன 2 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள கல்ச்சுரல்ஸா? அதர் காலேஜ் போகிறோம்டா. நான் டான்ஸில் இருக்கேன், அதனால அந்த பையனை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அவன் எதுவுமே சொல்லித்தரவும் மாட்டான், ஒன்றும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டான். ஓஹோ அதை சொன்னா என்ன? சும்மா உன்னை வெறுப்பேற்றி பார்க்கலாம் தான். துமுருடி. நல்லா கேட்டுக்கோ. எத்தனை பேர் என்னோட வெளி தோற்றத்தை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் உனக்கு மட்டும்தான் என்னோட இஷ்யூ என்னன்றது தெரியும். ஸோ எனக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னேன்னா யாரும் என் பக்கம் சீண்ட கூட மாட்டாங்க. ஆனால் நீ அப்படியா? எல்லாம் தெரிஞ்சே நான் நேசிக்கிறேன். உன்னை மாதிரி ஒருத்தனை விட்டுட்டு நான் பேசுறவங்களோடலாம் அப்படியே போயிட போகிறேன்னா என்ன? சாரிடி. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூ. போய் உட்காருப்போ. சரி, என்ன சாப்பிட்ற? நானே போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஓகே, எனக்கு வெஜ் சாலட் 1, அப்புறம் ஒரு காஃபி. உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ. சரி